தீவிரவாதிகள் லஷ்கர் ஒதைபா என்று சொல்லக்கூடிய அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதிகள் பாகிஸ்தானில் எங்கெங்கே இருந்தாங்களோ அவங்களுடைய தீவிரவாதிகளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய பயிற்சி கொடுக்கக்கூடிய கேம்ப் எங்கெங்கே இருந்ததோ அதை இடத்தெல்லாம் சரியாக குறி வச்சு அடிச்சிருக்காங்க. இதில் பாராட்டப்படக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் இராணுவ உளவு பிரிவு சரியாக மிக அருமையாக எங்கெங்கு தீவிரவாத முகாம்கள் பாகிஸ்தானில் இருக்குங்கிற விஷயத்தை கரெக்டாக எடுத்திருக்காங்க. அது எடுக்கிறது பெரிய விஷயம். இன்னொரு நாட்டில் தீவிரவாதிகள் எங்கே இருக்காங்க, அவர்கள் வீடு எங்கே இருக்குது, எங்கே அவர்கள் கூட்டம் போடுவாங்க, எங்கே பேசுவாங்க, அவர்கள் பதுங்கி இருக்கக்கூடிய இடம் இது, இதெல்லாம் பொதுமக்களோடு சேர்ந்து இருக்காங்க. அதில் பெரிய வேடிக்கை, பொதுமக்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கான். ஸோ இதெல்லாம் சரியான விஷயம் முதல்ல எடுத்து வச்சுருக்காங்க. அது எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதுவே பெரிய விஷயம். ஏன்னா இன்னொரு வெளிநாட்டில் இருக்கிறது. ஆனால் அதை விட பெரிய விஷயம் என்னென்னா, குறிவைத்து ஏவுகணைகளை குறிவைத்து குண்டை கரெக்டாக தாக்கணும் பாருங்க, அதுதான் மிக முக்கியமான விஷயம். ஸோ நாம் இப்போ படை அனுப்பின ஏவுகணைகள் சரியாக இலக்கை போய் தாக்கியது. அதாவது நம்முடைய இராணுவங்களே செய்திகள் வந்து ட்விட்டரில் போடுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 44 செகண்ட், அதாவது 44 நொடி, ஒரு நிமிஷத்துக்குள்ளே 74 ஏவுகணைகளை வச்சு அடிச்சிருக்காங்க. மொத்த ஆப்ரேஷன் 24 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இராணுவம் நம்ம மேலே கோவப்பட முடியாது. ஏன்னா இராணுவ தளங்களை அடிக்கலை. அதனால் இராணுவம் என்ன பார்த்தா, நம்மளை அடிக்கலை, தீவிரவாத முகாம்களை தான் அடிச்சிருக்காங்க அப்படின்னு. அங்கே இருக்கிற அரசியலை பார்த்தா பொதுமக்கள் அடிக்கலை, தீவிரவாத முகாம்களை தான் அடிச்சிருக்காங்க. அப்படின்னா தீவிரவாதிகள் இதில் எதுவும் பாதிக்கப்பட்டாங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம இராணுவம் இன்னும் சொல்லலை. ஆனால் ட்ரம்ப் வந்து ட்விட்டரில் போட்டார், 80க்கும் மேற்பட்ட லஷ்கர் ஒதைபா தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள்னு ட்ரம்ப் சொல்கிறாரு.